ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ ரீசெண்டாக ES 2025ல் வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 7 செக்ஷன்ஸில் நாம் இப்போது ஜாவா ஸ்கிரிப்டில் நியூவாக வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் ES 2025னா என்னன்னு பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஏதாவது நியூ ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வர நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீச்சர் ரிலீஸ் ஆகிற இயரை வச்சு அவங்க எக்மா ஸ்கிரிப்ட் நேம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது 2025ல் ரிலீஸ் ஆகுதுன்னா ES 2025 அந்த மாதிரி வைப்பாங்க. 2024னா ES 2024 அந்த மாதிரி நேம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குற நேரம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜூன் 2025ல் தான் இந்த நியூ அப்டேட் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்திருக்கு. அதனால தான் நம்ம அதை ES 2025ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ மாடர்னான ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்மளால் கோடை இன்னுமே க்ளீனாக சேஃபாக அதே நேரத்தில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணுறதுனால காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லெஸ் கோட் எழுதுறதுக்கு இது டெவலப்பர்ஸை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளால் அந்த கோடோட ரீடபிலிட்டி பர்ஃபார்மன்ஸை கூட இம்ப்ரூவ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபீச்சர்ஸ் ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ES 2025ல் ரிலீஸ் பண்ண ஃபீச்சர்ஸ்னால என்ன ரியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சார்ட் ஆஃப் அரே மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சார்ட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் டேட்டாவை மியூட்டேட் பண்ணும், இல்லைன்னா சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி ஒரிஜினல் டேட்டா சேஞ்ச் ஆகுறதுனால அப்ளிகேஷனில் சில நேரத்தில் பக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ES 2025ல் இன்னொரு மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஏசிங்க்ரனஸ் லாஜிக் ப்ராமிஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுறது முன்னால் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ES 2025ல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மூலமாக நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுது. நெக்ஸ்ட்டு பெரிய டேட்டா செட்டை நாம் குரூப் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைன்னா அதுக்கு நம்ம பெரிய லாஜிக் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ES 2025ல் வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ்னால அந்த ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற டேட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அடிக்கடி டைம் ஜோன் பக்ஸை நமக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் ரிசல்ட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. இந்த இஷ்யூவை நம்மளோட இந்த ES 2025 ஃபீச்சர் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ES 2025 ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் குரூப் பை. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா கேட்டகரி வச்சு ஆப்ஜெக்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்மளால் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி பேசிக்கான ஸ்டைலிங் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு டிவ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தேன்னா நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய கிட்டப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு கீழே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் ஆகி வரணும். அது எப்படின்னு இப்போ நான் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாம் ஆட் பண்ணிட்டேன்.
இதில் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வச்சு இந்த ஆப்ஜெக்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இது கீழே கான்ஸ்ட் குரூப் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் குரூப் பை ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கமா பி ஏரோ ஃபங்க்ஷன் பி டாட் கேட்டகரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ராடக்ட்ஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து எடுத்து அதுக்குள்ள கேட்டகரி இருக்குல்ல அந்த கேட்டகரியை வச்சு நமக்கு குரூப் பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ஜெக்டும் நமக்கு குரூப் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டும் தனியாக நமக்கு குரூப் ஆகும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் நாம் இதை அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கான்ஸ்ட் அவுட்புட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் query selector of dot output. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா query selector மூலமாக இந்த டிவை கிளாஸ் வச்சு டார்கெட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி நான் கிளியராக ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஆப்ஜெக்ட்ஸை கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு ஃபார் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதே இது நமக்கு அரேவாக இருந்துச்சுன்னா ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸை தானே குரூப் பண்ணுறோம். ஸோ அது ஆப்ஜெக்டாக தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். அதனால தான் இங்கே நான் ஃபார் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கான்ஸ்டண்ட்டை இங்கே எடுத்து ஃபார் இன் ஃபங்க்ஷன் போட்டு நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் ஆஃப் டிவ் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் நேமும் கொடுக்கலாம். ஈக்குவல் டு கேட்டகரி இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டிவ் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு இங்கே நாம் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டிவ்னு ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு கேட்டகரின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறோம். அதுக்கு ஸ்டைலிங் நம்ம ஆல்ரெடி இங்கே முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னர் HTML போயிட்டு H2 டேக்கில் ஃபஸ்ட்டு கேட்டகரியை நம்ம எழுதலாம். ஸோ என்ன ப்ராடக்ட் கேட்டகரியோ ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு P டேக்கில் குரூப்ட் ஆஃப் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இங்கே குரூப் ஆகிருக்கும்ல அதை எடுத்து இல்லை நம்ம கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் நேம் எடுக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும், எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற இந்த 2 ப்ராடக்ட் நேம்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட் இது 2 வரும். ஓகேவா? டாட் மேப் ஆஃப் இங்கே நம்ம மேப் ஆஃப் ஃபங்க்ஷன் போட்டு பி டாட் நேம். கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்குது, நெக்ஸ்ட் நமக்கு நேம் தானே வேணும். இல்லை இந்த மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இது 2 நாம் ஸ்ட்ரிங்காக எழுதுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா டாட் ஜாயின் ஆஃப் கமா. ஸோ நமக்கு 2மே கமா வச்சு செப்பரேட் ஆகி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அவுட்புட்னு ஒரு query select எடுத்துருக்கோமா,
அதை இந்த மாதிரி எடுத்து டாட் append child of div. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்குள்ள ஒரு டிவ்வாக இங்கே நம்ம கிரியேட் பண்ண இந்த டிவ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். அவுட்புட்டில் பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு கேட்டகரி, நெக்ஸ்ட்டு கேட்டகரிக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதான் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் ஆப்ஜெக்ட் டாட் குரூப் பை ஃபீச்சர் நமக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டாட் ரிசால்வர்ஸ். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நாம் ப்ராமிஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த டேட்டா நமக்கு ரிசால்வ் ஆகி வர நேரம் அந்த டேட்டாவை நம்மளால் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த வித் ரிசால்வர் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அந்த ப்ராமிஸ் வந்து நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட செகண்ட்க்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிஐ மூலமாக டேட்டாவை கெட் பண்ணிட்டு அந்த டேட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது வந்து வந்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பட் சில சிச்சுவேஷனில் நமக்கு உடனே டேட்டா தேவைப்படாமல் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட செகண்ட் பிறகு நம்ம அந்த டேட்டாவை வந்து லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த புது ஃபீச்சர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராமிஸ் ரிசால்வ். ஓகேவா? ப்ராமிஸ் டாட் வித் ரிசால்வர்ஸ் இந்த மாதிரி அந்த மெத்தடை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டேட்டா வருது அப்படின்னா 2 செகண்ட்ஸ் பிறகு தான் அந்த டேட்டா நமக்கு லோடர்னே ஷோ ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா செட் டைம் அவுட் ஆஃப் மாதிரி கொடுத்து ரிசால்வ் ஆஃப் டேட்டா லோடட் இந்த மாதிரி கொடுக்குறேன் 2 செகண்ட்ஸ் பிறகு. அப்போ என்ன ஆகும், இப்போ ஏதாவது ஏபிஐ மூலமாக நம்ம டேட்டா ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்துடும். டேட்டா வந்து 2 செகண்ட்ஸ் பிறகு தான் நம்மளோட டேட்டாவை என்ன பண்ணுவோம் நாம் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வித் ரிசால்வர்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் பிறகு நாம் ரிசால்வ் பண்ணிட்டோமா, டேட்டாவை லோட் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு நாம் ப்ராமிஸ் டாட் then of data document dot body dot inner html plus equal to template literal போட்டுக்கலாம் டேட்டா இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன ஆகுது, 2 செகண்ட்ஸ் பிறகு டேட்டா வந்து லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சோடனே இது நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகணும். கரெக்டா? ஸோ 2 செகண்ட்ஸ் பிறகு டேட்டா வந்த பிறகு என்ன ஆகும், நமக்கு வந்து பாடியில் ஷோ ஆகும். கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி லைவ் சர்வரும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா 2 செகண்ட்ஸ் பிறகு நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா காமனாக காம்ப்ளெக்ஸான ஏபிஐ காலிங் ப்ராசஸ்லலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபைண்ட் லாஸ்ட்
அரே மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அரேயில் ஒரு கண்டிஷன் வச்சு அந்த கண்டிஷனில் எந்த வேல்யூ லாஸ்ட்டாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதை நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணோம். நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு கோட்லேயே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு items dot find last of item arrow function item dot price which is greater than 100 console log result. இப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் அரேயில் இருக்கிற ப்ரைஸ் வேல்யூ இருக்குல்ல, இது கிரேட்டர் தேன் 100 இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்கு. கரெக்டாக ஃபைண்ட் லாஸ்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ல் எது நமக்கு லாஸ்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த வேல்யூ அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ அதை வச்சு பார்க்குற நேரம் நமக்கு இதுதான் அவுட்புட்டில் வரணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி அவுட்புட் இந்த மாதிரி லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் லாகில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அதான் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. லேப்டாப் ப்ரைஸ் 1000 இந்த மாதிரி. ஸோ இதுக்கு தான் நாம் இந்த ஃபைண்ட் லாஸ்ட் ஆஃப் அரே மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாம் அரே மெத்தட்ஸில் டூ சார்ட்டர்ட் ஆஃப் மெத்தட் பற்றி பார்க்கலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த சார்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணோம், ஒரிஜினல் அரேயில் இருக்கிற டேட்டாவை அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் டூ சார்ட்டர்ட் ஆஃப் மெத்தட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் அரேயில் நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், நான் இந்த மாதிரி ஒரிஜினல் அரே வச்சுருக்கேன். ஓகேவா? கான்ஸ்ட் சார்ட்டட் இந்த மாதிரி கொடுக்குறேன். nums dot to sorted of a comma b a hyphen b இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த சார்ட்டிங் லாஜிக் நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் வீடியோலே கிளியராக பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சார்ட்டட் இந்த மாதிரி கன்சோல் லாகில் கொடுக்குறேன். இப்போ நாம் லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். கன்சோல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, இப்போ நமக்கு அது ப்ராப்பராக சார்ட் ஆகி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரேண்டமாக இருந்துச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் இந்த மாதிரி சார்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்குது. இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா டூ சார்ட்டட் ஆஃப் மெத்தட் ஒரிஜினல் அரேவை சேஞ்ச் பண்ணி இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பார்ப்போம். கான்ஸ்ட் கன்சோல் லாக் நம்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒரிஜினல் அரே நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த டூ சார்ட்டட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம சார்ட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் அரே சேஞ்ச் ஆயிரும். அதுவும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நாம் சார்ட்டட் பார்க்கலாம். பாருங்க, சார்ட்டட்
ஒரிஜினல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. பிகாஸ் என்ன ஆயிடுச்சு, சார்ட் ஆஃப் மெத்தட்னால ஒரிஜினல் அரே மாடிஃபை ஆயிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டூ சார்ட்டட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் வீக் மேப்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போது ஒரு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரில் ப்ரைவேட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வீக் மேப் யூஸ் பண்ணுவோம். இந்த ES 2025 பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீக் மேப்க்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்ன வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி சேஃப் ஸ்டோரேஜாக இந்த வீக் மேப் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம இதில் ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் டேட்டா ஈக்குவல் டு நியூ வீக் மேப் ஆஃப் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா நேம். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் கொஞ்சம் முன்னால் க்ரியேட் பண்ண வீக் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் செட் ஆஃப் திஸ் கமா சீக்ரெட் 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கெட் சீக்ரெட் ஆஃப் ரிட்டர்ன் ப்ரைவேட் டேட்டா டாட் get of this dot secret. ஸோ இங்கே நாம் இந்த மாதிரி ப்ரைவேட் டேட்டா ஆட் பண்ணிட்டோம் கரெக்டாக. அதை கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைவேட் டேட்டா டாட் கெட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுற நேரம் இந்த ப்ரைவேட் டேட்டாவில் நம்ம செட் பண்ணியிருக்கிற சீக்ரெட் வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம் கீழே நியூ கிளாஸை வந்து இனிஷியேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நேம் கொடுக்கலாம். ஓகேவா? நியூ யூசர் ஆஃப் ஆண்ட்ரூ. நெக்ஸ்ட்டு யூசர் டாட் கெட் சீக்ரெட் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டாக நமக்கு ஸ்டோர் ஆகிருந்தா அந்த சீக்ரெட் வேல்யூ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். கன்சோலில் இருக்கிறனால ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்சோல் பார்த்தீங்களா, அந்த சீக்ரெட் வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் நாம் வீக் மேப் கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரைவேட் வேல்யூ செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதை கெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இப்போ நாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ES 2025 லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரல் API. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் டேட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால வர பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரல் API. எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். கான்ஸ்ட் நவ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டெம்பரல் டாட் நவ் டாட் பிளெயின்
ஸ்டேட் ஐஎஸ்ஓ ஆஃப் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கன்சோல் லாக் நவ் டாட் டு ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு டேட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்காக அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட். இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக இன்றைக்குள்ள டேட் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ யூஸ்வலாக நாம் டேட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஃபீச்சர் கூட நம்மளால் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணுறதுனால டேட் மெத்தடில் நமக்கு ஏதாவது பக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ நியூவாக வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.